ஹாய், வெல்கம் டு ஈஸி கோடிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட்ஸ். சப்போஸ் வந்து பிகினர்ஸ் ஆர் இன்டர்மீடியட் யாராக இருந்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட் ஒரு பேரண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட்டாக யூஸ் பண்ணி அதில் வியூஸ் வந்து எப்படி நம்ம அலைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்போஸ் யூஐயில் வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நார்மலாக வந்து ஸோ ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அது என்ன பண்ணால் இப்போ நம்ம ரிலேட்டிவ் லீனியர் லேஅவுட்லாம் சேர்ந்து கொலாபரேட் பண்ண ஒரு லேஅவுட் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட்ஸ். ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஒரு செயின் பண்ணிக்கிறதோ, ஈஸியாக வந்து ஒரு வியூவை வந்து டிபெண்ட் பண்ணி வச்சுக்கிறதோ, இல்லை ஈஸி லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணிக்கிறதோ, இல்லை டாப் டு ரைட் மூவ் பண்ணிக்கிறதோ, இது எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் விஆர் ஆர் மொபைல்ஸ், டேப்லெட், டிவி இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரே டிசைன் யூஸ் பண்ணிங்கன்னா அது அதோட ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி அதோட டிசைன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிஹேவியர் தான் கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட்ஸ் வந்து வச்சிருக்கு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் அதுவும் கம்போஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக வந்து கோடிங்கே போயிடலாம். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி லேசி காலம் அண்ட் லேசி ரோ யூஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். ஓகே, டன். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து ரிவ்யூனா ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறதுக்காக கம்போசபிள் ஃபைல் தான் நமக்கு வேணும், ஏன்னா கம்போஸில் க்ரியேட் பண்ணுறதுனால. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட், ஏன்னா நம்ம எப்பவுமே கன்ஸ்ட்ரக்ட் வந்து பேரண்ட் லேஅவுட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உள்ளுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், பட் பேரண்ட் லேஅவுட்டாக தான் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஃபீஸபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து வியூஸை வந்து அலைன் பண்ணி வச்சுக்க முடியும். கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட்ஸ்னு எங்கே வருதான்னு வரல. இது ஏன் வரலனா, ஸோ இது வந்து ஒரு மாடுலாக இருக்குது. ஸோ இந்த மாடலை வந்து நம்ம வந்து கிரேடில் ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாடல் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த கிரேடில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் AntraDex.ConstantLayout.ConstantLayout compose 101 இந்த மெத்தடை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ build.grade இல்லை, ஸோ இங்கே போட்டுறேன். இதை என்ன பண்ணணும்னா constraint layoutனு கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிங்க் பண்ணிட்டா சிங்க் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட்ஸ்னு இங்கே ஒன்று வருது பார்த்திங்களா, ஒரு கம்போஸோட. ஸோ இதை தான் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நமக்கு மாடிஃபயர் போட்டு ஸோ ஃபில் மேக்ஸ் வித் நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணுங்கனால. ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு டாட் பேக்ரவுண்ட் கலர்ஸ் டாட் க்ரீன் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்துட்டுங்களா. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ஸோ நமக்கு வந்துட்டு ஓகே. ஸோ இதுக்கு பதிலாக ப்ளூ கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தட் இந்த ஃபங்க்ஷன் பக்கத்தில் இந்த கம்போசபிள்னால் இந்த ப்ரிவியூ கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஒரு சிம்பிள் கட்டும். இது வந்து நீங்கள் அந்த வியூவை மட்டும் எக்ஸாக்டாக ரன் பண்ணி பார்க்குறக்கான ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் வந்து மொத்த அப்ளிகேஷனும் ரன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற வியூவை மட்டும் நம்ம எலிமினேட்டரில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து கம்போஸில் இருக்குது. ஸோ எக்ஸ்எம்எல்லையும் அது அவைலபிலிட்டியில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஓகே, டன். ஸோ இப்போ ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த லேஅவுட் க்ரியேட் பண்ண பின்னாடி நம்ம இந்த மெத்தடை போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் வந்து எக்ஸ்எம்எல்லேருந்து கம்போஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட் மூவ் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக நினைப்பாங்க. ஏன் அப்படி நினைப்பாங்கன்னா, எக்ஸ்எம்எல்லில் வந்து நமக்கு ஒவ்வொரு வியூக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துருப்போம், இல்லை ஒரு லேஅவுட் வச்சுருந்தோம் அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்போம். அந்த ஐடியை வச்சு இந்த ஐடியை கனெக்ட் பண்ணு, இந்த ஐடி வந்து இந்த ஐடியோட டாப்பு பாட்டம் சொல்லியிருப்போம். ஆனால் அது எப்படி வந்து கம்போஸில் வந்து இருக்க போகுது, நம்ம கம்போஸ்லாம் ஐடிங்கிற ஒரு கான்செப்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ கம்போஸ்லேயும் ஐடிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, பட் அதை நம்ம மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஸோ நல்லா இன்டெப்த்தாக படிச்சிருந்தீங்கன்னா கம்போஸ்லேயும் ஒரு ஐடிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இல்லை ஓப்பனாக இது சொல்ல போனோம்னா, இது வந்து ஒரு பேரண்ட்டு. ஸோ இந்த பேரண்ட்டுக்குள்ளே நான் வந்து ஒவ்வொரு வியூ வச்சுருக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வியூ வச்சுருக்க போகிறேன். இது வந்து இந்த வியூ வந்து இந்த பேரண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம், டாப் வந்து பேரண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வியூவோட டாப் வந்து பேரண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த வியூ வந்து டாப் ஒன்று. இப்போ இந்த வந்து இந்த ரைட் சைடு, இந்த வியூவோட செகண்ட் வியூவோட ரைட் சைடு வந்து ஃபஸ்ட்டு வியூவோட லெஃப்ட் சைடில் கனெக்டாக இருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்போ இந்த வியூ இந்த வியூ இங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த ஐடி யூஸ் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து கம்போஸில் இருக்குது. அதே மெத்தடை தான் வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஐடி வந்து என்ன பண்ணணும், நம்ம ஜென்ரேட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேலை கிடையாது. ஸோ இப்போ ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. வேல் ஆஃப் நான் வந்து 1 2 ஜஸ்ட்டு தெரிகிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். 3 4ன்னு வச்சுட்டு கிரியேட் ரெஃப்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ஐடி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடியான பின்னாடி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அந்த நான் வரைஞ்சி காட்டணும்ல அதே மாதிரியே வந்து 4 பட்டன் வந்து கிரியேட் பண்ணி இந்த 4 பட்டன் பண்ண போகிறேன். ஸோ பட்டன், ஸோ ஆன் கிளிக்குள்ளே டெக்ஸ்ட் 1 பட்டன், இதே மாதிரி 4 பட்டன் காப்பி பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன். டூ பட்டன், 3 பட்டன், 4 பட்டன். ஓகே, டன். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிச்சு, இதை ரன் பண்ணி பார்த்துட்டா. ஸோ ரன் பண்ணியாச்சு. நமக்கு 4 பட்டன் எங்கே இருக்குது, இந்த கார்னரில் போயிட்டு அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, டன், சூப்பர். இப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். மாடிஃபையர் டாட் கன்ஸ்ட்ரெயின் அஸ் அப்படிங்கிற ஒரு காமெண்ட் தான் இந்த கன்ஸ்ட்ரெயின் அஸ்க்குள்ளே. ஸோ இந்த 1ங்கிற ஐடியை தூக்கி போட்டணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன வரும்னா, டாப் டாட் லிங்க். ஸோ இப்போ இதுக்கே நமக்கு 4 சைடு கிடைக்கணும். டாப் கிடச்சிரும், பாட்டம் கிடச்சிரும், ஸ்டார்ட் கிடச்சிரும், எண்டு கிடச்சிரும். இதே டாப் டாட் லிங்க் டு bottom dot link to start dot link to end dot link to. ஓகே, டன், கிடச்சிட்டா. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நமக்கு இந்த லிங்க் டூக்குள்ளே என்ன இருக்குன்னா, நமக்கு வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ஐடி எங்கே நம்ம கிரியேட் பண்ணுறோம் அதை கொடுக்கணும், இல்லாட்டி மார்ஜின் கொடுக்க போகிறோம். ஓகே, இங்கே வந்து பேரண்ட் டாப் டாட் வந்துட்டு பேரண்ட் டாட் டாப். மார்ஜின் வந்து எனக்கு வந்து ஒரு 18.dp வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே இதே மாதிரியே வந்து கொடுத்துடலாம். ஸோ ஆனால் இங்கே வந்து பேரண்ட் டாட் டாப்னா டாப்புக்கு மட்டும்தான் கொடுக்கணும். பேரண்ட் டாட் பாட்டம், பேரண்ட் டாட் ஸ்டார்ட், பேரண்ட் டாட் எண்டு. அப்போ ஸோ இந்த கான்செப்ட் படி இந்த பட்டன் வந்து பேரண்ட்டோட டாப்பில் கனெக்டாக இருக்கணும், பாட்டம்லையும் கனெக்டாக இருக்கணும், ஸ்டார்ட்லையும் கரெக்டாக இருக்கணும், எண்டுலையும் கரெக்டாக இருக்கணும். ஆனால் எல்லா பக்கமுமே 18 dp வந்து கேப் விட்டு எனக்கு வந்து மார்ஜின் விட்டு எனக்கு வந்து கனெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். மிச்சம் எல்லாமே நம்ம எந்த கார்னரில் பார்த்தோமே அந்த கார்னரில் நிற்கணும். இந்த ஒன் பட்டன் அப்படிங்கிற மட்டும் நமக்கு வந்து சென்டராக வந்திருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இதை ரன் பண்ணுறேன். வந்துருச்சுங்களா? மிச்ச பட்டன் எல்லாமே மூணு பட்டன் மேலே இருக்குது, மிச்சம் 1 பட்டன் அப்படிங்கிறது மட்டும் சென்டராக இருக்குது. நான் வேணால் இந்த ப்ளூ கலரை தூக்கி விட்டுறேன், அது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒயிட் கொடுத்துடலாம். வந்துட்டுங்களா? ஸோ 1 பட்டன் இப்போ சென்டர் ஆச்சு. இப்போ இந்த ஒன் பட்டனை டிபெண்ட் பண்ணி இந்த 3 பட்டனை அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை இந்த 1 பட்டன் டிபெண்ட் பண்ணி 2 பட்டன் அரேஞ்ச் ஆகணும். இந்த 2 பட்டனை டிபெண்ட் பண்ணி 3 பட்டன் அரேஞ்ச் ஆகணும். 3 பட்டனை டிபெண்ட் பண்ணி 4th பட்டன் அரேஞ்ச் ஆகணும். இவ்வளோதான் கான்செப்ட். இந்த வியூ மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த டிபெண்டன்சி பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதை மட்டும் கரெக்டாக
கவனிச்சினாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக வந்து ரொம்ப ஈஸி தான். பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மலையெல்லாம் கிடையாது. அப்படியே ஐயோ இது என்ன பெருசாக படிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. சும்மா எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஒரு கம்போஸில் வந்து ஈஸியாக ஒரு கன்ஸ்டன்ட் லேஅவுட் ஈஸியாக க்ரியேட் ஆயிரும். இங்கேயும் அதே மாதிரி மாடிஃபயர். ஏன்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஐடி அந்த நான் மேலே க்ரியேட் பண்ணிங்க 1 2 3 4 அதான் ஐடி, அந்த ரெஃபரன்ஸ் ஐடி. அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை ஒன்றுக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே போயிட்டு டூ 3 4 தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோடய கான்செப்ட் என்னென்னா, இந்த பட்டனுக்கு இந்த 1 பட்டனுக்கு கீழே எனக்கு வந்து 2 பட்டன் வரணும், இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இந்த டாப் டாட் லிங்க் டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட்டுக்கு பதிலாக 1 டாட் பாட்டம் எனக்கு வந்து கனெக்டாக இருக்கணும். கேப் வந்து ஒரு 24 dp வந்து விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து டாப் கூட கொடுத்துக்கலாம். டாப் இல்லை மார்ஜின் மொத்தமாக தான் கொடுக்கணும், 24 டாட் dp. ஸோ அதே மாதிரி பாட்டம் தேவையில்லை, ஏன்னா நம்ம அரேஞ்ச் மேலே இருந்தானே கீழே வரும். ஸோ பாட்டம் தேவையில்லை. ஸோ ஸ்டார்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிங்க் 1 டாட் ஸ்டார்ட் இதை வச்சுக்கலாம். ஸோ டிபி தேவையில்லைன்னு நினைக்கிறேன், மார்ஜின் தேவையில்லை. ஸோ எண்டு டாட் லிங்க் டு 1 டாட் எண்ட். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ வந்துச்சுங்களா, இந்த ஒன் பட்டனுக்கு கீழே 2 பட்டன் வந்துட்டு இது இந்த சைடோட வச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இந்த இதோட இதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஸோ இந்த எட்ஜுக்கும் இது ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ இப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு, செகண்ட் ஒன் இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு, ஸோ 1க்கு பதிலாக 2ன்னு கொடுக்க போகிறோம். அடுத்து இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்டன்ட் அஸ்குள்ளே தான் பண்ணுறேன். எங்கேயுமே வந்து இந்த ரோஸ்கோப்புக்குள்ளே பண்ணல. ரோஸ்கோப்பில் நம்ம டெக்ஸ்ட்டு பட்டனோட ஒர்க் தான் பண்ணணுமே தவிர, அந்த கன்ஸ்டன்ட் மாடிஃபையருக்குள்ளே கன்ஸ்டன்ட் அஸ்ஸுங்கிற ஒரு கண்டெய்னர் வந்து ஒரு ஸ்கோப் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கோப்புக்குள்ளே தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஸ்க்ரீன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து 3 ஓகேடா. இப்போ இதை வந்து ரன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்களா, ஒன் பட்டன், அதுக்கு கீழே டிபெண்ட் பண்ணி 2 பட்டன், அதுக்கு கீழே 3 பட்டன், அதுக்கு கீழே 4 பட்டன். இப்போ நான் வந்து இதை மேலே கொண்டு போகணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஒன்னுங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக எல்லாமே சேஞ்ச் ஆகி மொத்தமாக இருக்கணும். இதை ஒரு செட் ஆஃப் கன்ஸ்டன்ட்டாக வச்சுட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இதோட பாட்டம் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து எதை தூக்கி விட்றேன்னா, அந்த ஒன்றை தூக்கி விட்றேன். அப்படின்னா எல்லாமே மேலே போயிடும். அப்போ அந்த 1 பட்டன் மேலே போச்சுன்னா எல்லா பட்டனும் மேலே போகணும். கரெக்டுங்களா? பார்த்தீங்களா? ஸோ அப்போ இதை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இதை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சோம்னால ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே 1 by 1 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கன்ஸ்டன்ட் லேஅவுட்ஸ். இந்த கன்ஸ்டன்ட் லேஅவுட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது வந்து கம்போஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சும்மா ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எப்படி இருக்குங்கிறது, ஈஸியாக இருக்கிறதா இல்லை கஷ்டமாக இருக்கிறதான்னு புரியும். ஒரு சின்ன கான்செப்ட் வந்து நம்ம பார்த்தோன்னே அது ஈஸியாக இருக்க மாதிரியும், சில கான்செப்ட் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரியும் தெரியும். பட் அதை நம்ம எடுத்து உட்காந்து அதுக்குன்னு ஒரு டைமை வந்து ஒதுக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து அதை ரன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் புரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டு இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் யாராவது வேணும், இந்த மாதிரி ஏதாவது இமீடியட் அப்டேட் வேணும் அப்படின்னா அந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இமீடியட் அப்டேட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ கேஸ். நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.